டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இந்தியாவில் தற்போது கண்டறியப்பட்டிருக்கும் HMP வைரஸின் தன்மை வேறு, சீனாவில் பரவி வரும் அச்சுறுத்தல் மிகுந்த HMP வைரஸின் என்பது வேறு என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள். என்ன வேறுபாடு என்பதை விரிவாக பார்க்கலாம். ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் எனப்படும் மனித மெட்டா நியூமோ வைரஸ் இன்னொரு கோவிடா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இதற்கும் இந்தியாவில் கண்டறியப்பட்டுள்ள ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸுக்கும் வித்தியாசங்கள் இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். முதலில் மனித மெட்டா நியூமோ வைரஸ் என்றால் என்ன, அதன் அறிகுறிகள் என்ன, சீனாவில் கண்டறியப்பட்ட வைரஸும் இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள வைரஸும் ஒன்றா என்று பார்ப்போம். மனித மெட்டா நியூமோ வைரஸ் என்பது ஒற்றை RNA வைரஸ். இது பாரமிக்சோவிரிடே குடும்பத்தைச் சேர்ந்தது. 2001ஆம் ஆண்டு நெதர்லாந்தில் கண்டறியப்பட்ட இந்த வைரஸ் பாதிப்பு பொதுவாக 100இல் 2 நபர்களுக்கு இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. இதன் அறிகுறிகளை பொறுத்தவரை மூக்கில் தண்ணீர் வடிதல், தொண்டை வலி, இருமல், காய்ச்சல் என பொதுவான ஜலதோஷத்துக்கானதாகவே இருக்கும். குழந்தைகள், 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், புற்றுநோயாளிகள், எய்ட்ஸ் தொற்று உள்ளவர்கள், கர்ப்பிணிகள் ஆகியோர் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சில நாட்கள் முதல் 1 வாரம் வரை இந்த பாதிப்பு இருக்கும். சில தீவிர பாதிப்புகளில் நீண்ட இருமல் இருக்கக்கூடும் என்கிறார்கள் மருத்துவர்கள். HMPV மற்றும் COVID-19 ஆகிய இரண்டையும் பொறுத்தவரை இரண்டுமே SARS-CoV-2 என்ற வைரஸால் வருபவையே. இரண்டுமே சுவாச பாதிப்புகளை உண்டாக்கக்கூடியவை. பரவும் விதமும் ஒன்று போலவே இருக்கும். இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் வந்தால் பிரச்சனை இது தனியாக வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இது வந்தால் கூட யாராவது இன்னொரு வைரஸஸை கூட்டிகிட்டு வரதுக்கான சான்சஸ் அதிகம். அதான் லிட்ரேச்சர் சஜஸ்ட் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வந்தால் செகண்டரியாக பாக்டீரியா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸஸில் இன்னொரு வைரஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்க செய்யுது, அதிகமாக உண்டு. ரெண்டு பார்த்தா இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸஸில் ஃபேமிலியில் பார்த்தா இது நீமோ வைரினியே ஒரு ஃபேமிலி உண்டு. அந்த ஃபேமிலியில் பார்த்தா 3 பேர் இருக்காங்க. இவர் ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் இருக்கு. 2 RSV வைரஸ், இந்த ரெஸ்பிரேட்டரி சின்சைல், அதுவும் குழந்தைங்களுக்கு தான் பாதிக்கும். 3வது ஏவியன் நிமோனியான்னு ஒன்று இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுதுன்னா, சப்போஸ் சைனாவில் இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் மட்டும்தான் பிரச்சனைனா டெஃபினட்டாக அது சான்சஸ் கிடையாது. இது கூட இன்னொரு வைரஸ் ஒட்டியிருக்கலாம், இல்லை வேற வைரஸை அவங்க தப்பாக ஹியூமன் நீமோ வைரஸ்ன்னு சொல்லி மெட்டானிமோ வைரஸ்ன்னு சொல்லி அவங்க லேபிள் பண்ணுற மாதிரி தெரியுது. இது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்று ரேராக இது RNA வைரஸஸ் தான். RNA வைரஸஸ் எப்பவுமே உருமாற்றம் ஏற்பட்டுனே இருக்கும். எப்படி கொரோனா ஏற்பட்டதோ, பட் கொரோனா ஏற்பட்ட அளவுக்கு இது உருமாற்றம் வராது. இது 2 ஜீனோடைப் இருக்கு. ஜீனோடைப் 1 அண்ட் ஜீனோடைப் 2 இருக்கு. அந்த ஜீனோடைப் 1ல ஒரு சப்டைப்ஸ்லாம் போகுது. பட் இந்த மாதிரி சப்டைப்ஸ் இருந்தாலும், ஜீனோடைப் இருந்தாலும் இதோடைய உருமாற்றம் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வராது. கொரோனாக்கு வந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ சப்போஸ் நீங்கள் சைனாவில் இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் தான் ப்ராப்ளம்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க, எனக்கு டேட்டா எதுவும் வரல, அப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா இது கூட இன்னொரு வைரஸ் ஒட்டிருக்கலாம். அந்த வைரஸ் தான் கல்பிரிட்டாக இருக்க சான்சஸ் உண்டு. அப்படி இல்லைன்னு நினச்சோம்னா இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸோடைய ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் ஆகி உருமாற்றம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம்லாம் ஏற்படலாம். தொடுதல், சுவாச பாதிப்பு, காய்ச்சல், இருமல், சோர்வு என அறிகுறிகளும் ஒன்று போலவே இருக்கும். ரெஸ்பிரேட்டரி வைரல் பேனல் டெஸ்ட் பொதுவாக எடுப்பதில்லை. ஆனால் கடந்த 7 வருடமாக இந்த டெஸ்ட் எடுக்கும்போது HMP வைரஸ் கண்டறியப்படுவது வாடிக்கை என்று மருத்துவர் தெரிவிக்கிறார். ரெஸ்பிரேட்டரி வைரல் பேனல் டெஸ்ட் மூலமாக 15 வகை வைரஸ் கண்டறிய முடியும். அதில் ஒன்று HMP வைரஸுக்கு என தனியாக தடுப்பூசி கிடையாது என்றும், ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸ் எனப்படும் மனித சுவாச நுண்குழல் அழற்சி வைரஸுக்கான தடுப்பூசியை பொதுவாக HMPVக்கு பயன்படுத்தலாம் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.